ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் ஒரு மேக்ஸில் கொஞ்சம் முக்கியமான சம் ஒரு 2-3 சம் பார்த்துடலாம். இது வந்து எடுத்துக்காட்டு சம் தான், ஆனால் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது மாதிரி கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வந்து எக்ஸாம் பேப்பரில் பார்க்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு சம் பார்க்கும்போது 8th ஸ்டாண்டர்ட். இது 8th ஸ்டாண்டர்டில் பேஜ் நம்பர் 32. ஒரு நம்பர் கொடுத்து அதுக்கு வந்து வர்க்க மூலம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பகா காரணிப்படுத்துகிற முறையில் 324 வர்க்க மூலம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒன்றும் இல்லை, 324 அந்த டேனா வகுத்தலில் போடுவாங்களா, இதுவே புக்கிலே போட்டிருக்காங்க. அதே பார்த்தோன்னா எடுத்துக்காட்டு சம் தான். 324 டேனா வகுத்தலில் போடும்போது என்ன ஆன்சர் வருதோ அதுதான். இப்போ பார்க்கும்போது 2 2 3 3 3 3 இது மாதிரி வந்திருக்கு. இதை போட்டிருக்காங்க. இதில் எப்படின்னா 2 cube 3 ஸ்கொயர், 2 வாட்டி 2 வந்திருக்கலாம், 2 ஸ்கொயர், அப்புறம் 3 ஸ்கொயர், அப்புறம் 3 ஸ்கொயர் வந்திருக்காங்க. இப்போ வந்து இதில் என்ன வர்க்க மூலம் கண்டுபிடிச்சிருக்காங்க, அதனால எல்லாமே ஸ்கொயரில் போட்டிருக்காங்க. இந்த வந்து 2க்கு 2 ஸ்கொயர் போட்டிருக்காங்க. இப்போ இதுவே வந்து கனமூலம் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா 3 3 நம்பராக தனித்தனியாக செப்பரேட்டாக பிரித்து 3 கியூப் அது மாதிரி போட்டுப்பாங்க. 2 கியூப் 3 கியூப் அது மாதிரி போட்டாங்கன்னா அது வந்து கனமூலம் கண்டுபிடிக்கிறதுக்கு சரியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இப்போ வந்து இதுக்கு வந்து வர்க்க மூலம் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதனால் 2 2 அப்புறம் 2 2 ஒரு பேட்ச் ஆகிடும், 3 3 அப்புறம் 3 3. அதனால் 2 ஸ்கொயர்டு 3 ஸ்கொயர் 3 ஸ்கொயர்னு வரும். இப்போ வந்து எல்லாத்துக்குமே 2 3 3 இதுமாரி ஸ்கொயரில் வருது. அதை வந்து ரூட் எடுத்தாலே இதுதான் ஆன்சர். இப்போ வந்து எதுலாம் 2 நம்பராக வருதோ அதெல்லாம் இது வந்து வர்க்க மூலம் கண்டுபிடிக்க கரெக்டாக சொல்லிட்டாங்கன்னா அது கரெக்டாக வர்க்க மூலம் அந்த நம்பருக்கு வந்துடும். அதனால் 2 நம்பராக செப்பரேட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு நம்பரை எடுத்து நம்ம வந்து பெருக்கினாலே அதுதான் வர்க்க மூலம். அதுதான் இங்கே போட்டிருக்காங்க. இது வந்து 8th ஸ்டாண்டர்ட், இது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் புக்கு, அதனால் இப்படி போட்டிருக்காங்க. இப்போ வந்து வர்க்கமூலம் கண்டுபிடிக்கணும்னா 324 டேனா வகுத்தலில் ஃபஸ்ட்டு போடுங்க. போட்டுட்டு என்னென்ன நம்பர் வருமோ கரெக்டாக வந்துடும். கரெக்டாக அந்த நம்பர் வந்து செப்பரேட்டாக 2 2 பிரிஞ்சிடும். அப்போ வந்து நீங்கள் எல்லாத்தையும் தனித்தனியாக போட்டு 2 நம்பர்லேருந்து ஒரு நம்பரை எடுத்து அந்த ஒரு நம்பரை வந்து பெருக்கினீங்கன்னா அதுதான் உங்களுக்கு வர்க்க மூலமாக கிடச்சிடும். இதுவே கனமூலம் கண்டுபிடிக்கணும்னா இது வந்து 3 3 நம்பராக 3 நம்பரில் ஒரு நம்பர் 2 2 2ன்னு வந்ததுன்னா 2லேருந்து அந்த 3 2லேருந்து ஒரு 2 எடுக்கணும். அப்புறம் 3 3ன்னு வந்தால் அது 3 3லேருந்து ஒரு 3 எடுக்கணும். இந்த மாதிரி எடுத்து வரதை நெக்ஸ்ட் சம் பார்க்கும்போது 250 எந்த ஒரு மிக சிறிய எண்ணால் பெருக்கவோ வகுக்கவோ அது ஒரு முழு வர்க்க எண்ணாகும் என காண்க. இதன் மூலம் அதன் வர்க்க மூலத்தை காண்க. இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வரும். வந்து ஒரு நம்பர் கொடுத்துட்டு அதை வந்து எந்த நம்பரால் நீங்கள் பெருக்கினீங்கன்னா வகுத்தீங்கன்னா அது ஒரு முழு வர்க்க எண்ணாக மாறும் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. இல்லை வர்க்க எண்ணாக மாறும், இல்லைன்னா கனமூலம். இது வந்து ஸ்கொயர்டு, வர்க்கம்னா ஸ்கொயர்டு, கனமூலம்னா கியூப் கண்டுபிடிக்கிறது, அவ்வளோதான். இப்போ வந்து 250ன்னு கொடுத்துருக்காங்க. இவங்களே டானா வகுத்தல் போட்டாங்க. என்ன ஆன்சர் வருதுன்னா 5 5 3 வாட்டி 5 வருது, அதுக்கப்புறம் 2 வருது. இங்கே போட்டிருக்காங்க 5 5 × 5 2. இப்போ வந்து இது வந்து வர்க்க மூலம் தான் கேட்டிருக்காங்க. அதனால 2 நம்பரை செப்பரேட்டாக பிரிக்கணும். இப்போ பிரிக்கும் போது 2 2 வருது. வந்து 2 2 5 5 2 செப்பரேட்டாக மாறிடுது. மிச்சம் இருக்கிறது 5ம் 2ம் தான். அப்போனா வந்து என்ன ஆன்சர் வரும்னா 5யும் 2யும் பெருக்குனா வந்து 10 வரும். இப்போ இதேமாரி இன்னொரு 5ம் 2ம் இருந்ததுன்னா இப்போ வந்து இது ஒரு முழு வர்க்க என்ன மாறி இருக்கும். இப்போ இன்னொரு 5 5 2 இருந்துச்சுன்னா 5 × 5 மாறி இருக்கும், 2 × 2 மாறி இருக்கும், நம்பரும் சேஞ்ச் ஆகிருக்கும். வந்து 5லேருந்து ஒரு 5 எடுத்துருப்பாங்க, 2லேருந்து ஒரு 2 எடுத்தால் 5 × 5 × 2 25 × 2 15 மாறி இருக்கும். அதனால் வந்து இது ஒரு முழு வர்க்க என்ன மாறி இருக்கும். ஆனால் இப்போ வந்து இதுக்கு பேலன்ஸ் என்ன இருக்குது, 5ம் 2ம் மட்டும்தான் இருக்குது. அதனால் இப்போ வந்து ஒரு 10ஐ வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணினீங்கன்னா அந்த நம்பர் வந்து ஒரு முழு வர்க்க என்ன மாறிடும். அவ்வளோதான் இந்த கொஸ்டின். இது வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. இது வந்து ஏதோ பெரிய கொஸ்டின், எப்படியாவது கண்டுபிடிக்கலாம், அது வந்து ரொம்ப கஷ்டமான கண்டுபிடிக்கிறதுக்கு நினச்சிட்டு இது விட்டுறாதீங்க. 250 எந்த ஒரு மிகச்சிறிய எண்ணால் பெருக்கவோ வகுக்கவோ அது ஒரு முழு வர்க்க எண்ணாகும். இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்ததுன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த டானா வகுத்தல் போட்டு பாருங்கள். வந்து வேறு நம்ம அது ஷார்ட்கட் அப்படிலாம் ஒன்றும் பார்க்க வேணாம். இதுக்கு வந்து ரொம்ப நேரம்லாம் ஆகாது. நீங்கள் வந்து டானா வகுத்துலேயே போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து நேரம் வந்து அதுக்கு கூட ரொம்ப ஷார்ட்டாக நம்ம போடுறேன்னு சொல்லிட்டு எதுவும் தப்பு பண்ண வேணாம். வந்து சாதாரணமாக டானா வகுத்துலேயே போட்டிங்கனாலே வந்து இது மாதிரி கிடச்சிரும். இதில் வந்து எது வந்து பேலன்ஸ் இருக்கோ வந்து வர்க்க எண் கேட்டிருக்காங்க. அதனால்
டூவாக பிரிக்குங்க. டூவாக பிரித்து பாருங்கள். அதிலே வந்து உங்களுக்கு வந்து என்ன பேலன்ஸ் இருக்கோ அந்த நம்பரை வந்து மல்டிப்ளை பண்ணுங்கள். இல்லைன்னா பெருக்கவோ வகுக்கோன்னா அந்த 10 தான் அந்த நம்பர் ஆன்சர் வந்து 10 தான். இது பெருக்குறீங்களோ வகுக்குறீங்களோ அந்த மாதிரிலாம் இப்போ எது பண்ணாலுமே 10 தான் ஆன்சர் வரும். நெக்ஸ்ட்டும் அதே மாதிரி ஒரு சம் தான் போட்டிருக்காங்க. 108 என்பது ஒரு முழு வர்க்க எண் ஆகுமான்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கேட்க மாட்டாங்க, நம்மளுக்கு வந்து ஆன்சர் தான் கேட்பாங்க. 108 அதே மாதிரி டான வகுத்தலில் போட்டோம்னா டான வகுத்தல் தெரியும் உங்களுக்கு. வந்து 2 போட்டு 5 2 10 2 2 4 அது மாதிரி பார்க்கும்போது 2 2 3 3 3 இது இருக்கிற இந்த சைடு வர எல்லா நம்பருமே இப்போ வந்து நம்ம போட்டுட்டோம்னா அதுதான் வந்து 2 × 2 × 3 × 3 இதை வந்து 2 ஸ்கொயர் வர்க்கம்ங்கிறதுனால நம்ம வந்து ஸ்கொயர் பண்ணணும். 2 ஸ்கொயர் × 3 ஸ்கொயர் × 3 பேலன்ஸ் வந்து 3 வருது. அப்போனா என்னன்னா இது வந்து முழு வர்க்க எண் கிடையாது. இது வந்து கரெக்டாக ரெண்டாக செப்பரேட்டாக பிரிஞ்சிடுச்சுன்னா இது வந்து ரெண்டாக செப்பரேட்டாக பிரிஞ்சிச்சுன்னா அது முழு வர்க்க வேணும்னு சொல்லினா அதை வந்து மல்டிப்ளை பண்ணிடலாம். இப்போ வந்து பேலன்ஸ் வந்து 3 இருக்கிறதுனால இப்போ வந்து எதனால் பெருக்கணும்னு சொன்னால் 3ஆல் பெருக்கலாம் இல்லை வகுக்கலாம். இந்த என்னால் பெருக்கலாம் இல்லைன்னா வகுத்தா நம்ம அது வந்து 108 என்பது ஒரு முழு வர்க்க எண் ஆகும்னு சொல்லலாம். இது வந்து 108 என்பது ஒரு முழு வர்க்க எண் ஆகுமா அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. வந்து நமக்கு ஒரு டைரெக்டாக ஒரு ஆன்சர் தான் கேட்பாங்க. அப்படி பார்க்கும்போது இது 3ஆல் பெருக்குனா கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.